அன்பு நிறை அறிவு சார்ந்த சமுதாயத்தை மடப்படுத்த உள்ளத்தின் மகிழ்ச்சியின் வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். நாம் இப்பொழுது ஏப்ரல் மாதத்தினுடைய முக்கிய தினங்கள், ஒவ்வொரு மாதத்திலும் முக்கிய தினங்கள் நமக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த ஏப்ரலின் மாதம் 30 நாட்களில் 28 நாட்கள் முக்கியமான தினங்களாக வரையறுக்கப்பட்டுள்ளது. அதில் உலக அளவில் இந்த முக்கிய தினங்கள் 12 நாட்களும், சர்வதேச அளவில் 5 நாட்களும், ஐநானுடைய பொது அமைப்பில் மூலம் 2 நாட்களும், யுனெஸ்கோ கொண்டாடப்படுகின்ற நாட்கள் 2 நாட்களும், நம்முடைய தேசிய அளவில் கொண்டாடப்படுகின்ற நாட்கள் 6 நாட்கள் எனவும் 28 நாட்கள் தினமாக முக்கிய தினங்களாக உள்ளன. இந்த மாதத்தில் அனைத்து மாதங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் இப்படி உலகம், சர்வதேசம், ஐநா, யுனெஸ்கோ தேசிய அளவில் கொண்டாடப்படுகின்ற தினங்களை நாம் நினைவு கூறுகின்றோம். ஆகவே ஒவ்வொரு நாட்களையும் நாம் தினமும் அந்த நாளை பற்றி தெரிந்து கொள்ளவும், குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பல வகையான துறை தேர்வுகள் நடக்கின்ற பொழுது அந்த துறை தேர்வுகளுக்கு தயாரிக்கின்ற விதத்திலே இந்த நாட்களை நாம் நினைவு கூர்ந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அந்த வினாக்களில் நாம் பதிலளிப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமாக, நாட்களாக அதை நாம் பயணிக்க வேண்டும். ஆகவே இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய தினத்திலே, அந்த காலத்தில் ஏப்ரல் மாதம் தான் வருடத்தின் முதல் நாளாக இருந்திருக்கிறது. ஆனால் போப்பரசர் கிரகோரி 1582 இந்த ஜனவரி மாதத்தை முதல் மாதமாக அறிவித்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்த நிலையில் பலர் அதை எதிர்த்து உடன்படாமல் ஒரு நிலை இருந்தது. அப்போது இதை முட்டாள் தினம் என்று அழைத்தார்கள். இந்த ஏப்ரல் 1 என்ற ஒரு தினத்தை அந்த சமயத்திலே ஒடிசா ஒரு இடம் அதை தனி மாகாணமாக அங்கீகரித்த நாளும் இந்த ஏப்ரல் 1 என்ற நாள். ஆகவே இந்த நாட்களை 1ஆம் தேதி முக்கிய தினமாக உலக முட்டாள்கள் தினம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பிரிவினர் அறிவித்த ஒரு நிலையிலும், 1936 ஏப்ரல் 1 ஒடிசா என்ற பகுதி மாகாணமாக அங்கீகரிக்கப்பட்ட நாளாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. பொதுவாக இந்த தினங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது, 2ஆம் தேதி குழந்தைகளுக்கான புத்தக தினம், 3ஆம் தேதி விருந்தோம்பல் செய்கின்ற ஒரு தினமாகவும், விருந்தினர்களை உபசரிக்கிற தினமாகவும், 4ஆம் தேதி சுரங்க தொழிலாளர்கள் பாதுகாப்பு தினமாகவும், 5ஆம் தேதி கடல் சார்ந்த தினமாகவும், 6ஆம் தேதி விளையாட்டு தினமாகவும், 7 உலக சுகாதார தினமாகவும், 8 ரோமாரியன் தினமாகவும், 10 யோமாபதி என்ற நிலையின் அந்த தினமாகவும், 11 பாதுகாப்பாளரான தாய்மை தின நிலையாகவும், 12ஆம் தேதி மனித விண்வெளி பயணத்தின் நாளாகவும், 13ஆம் தேதி ஜாலியன்வாலா படுகொலை 1919 நடைபெற்ற அந்த தினத்தையும், 14ஆம் தேதி டாக்டர் மாமேதே அம்பேத்கர் பிறந்தநாள் தினமாகவும், 15ஆம் தேதி உலக படைப்பு புத்தக தினம், உலக அளவில் அந்த படைப்பு புத்தக தினமாகவும், 16ஆம் தேதி உலக குரல் தினமாகவும், 17ஆம் தேதி ஐக்கு கவிதைகள் தினமாகவும், 18ஆம் தேதி உலக பாரம்பரிய தினமாகவும் மற்றும் புனித வெள்ளி தினமாகவும், 20ஆம் தேதி அந்த உயிர்ப்பு தினமாகவும், 21 குடிமை பணியாளர்கள் தினமாக முதல் சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த குடியுரிமையினுடைய அமைச்சராக இருந்தபோது ஏற்பட்ட தினத்தை கொண்டாடுகிறார்கள். 22 புவி தினமாகவும், இது 1920 முதல், 23 உலக புத்தக தினமாகவும், 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாகவும், 25 எழுதுபொருட்கள் தினமாகவும், மலேரியா காய்ச்சலை தடுப்பு தினமாகவும், 26 உலக
சொத்துரிமை தினமாகவும், 28 பணித்திறன் பாதுகாப்பு, ஒரு பணியில் செய்கின்ற இடத்துல அதுக்கு பாதுகாப்பு தினமாகவும், ரசாயனத்தால் போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தினமாகவும், இசை தினமாகவும் 30ஆம் தேதி ஆக 28 நாட்கள் முக்கிய தினமாக இதில் நாம் பயணிக்கின்றோம். ஒவ்வொரு தினத்தினுடைய முக்கியத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இதில் புத்தக தினமாக நாம் கொண்டாடுகின்ற போது உலக அளவில் 3 இடத்திலே புத்தக தினம் கொண்டாடப்படுகிறது. ஆகவே அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது. ஆக அறிவு சார்ந்த மாதமாகவும், விஷயங்களை தெரிந்து கொள்கின்ற மாதமாகவும் நமக்கு இது பயன்படுகிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் அறிந்து கொண்டு, இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம். குழந்தைகள் படிக்கின்ற பொழுதே ஒரு விதமான சங்கடங்களை, மன அழுத்தங்களை, இப்போது செல்போனிலே அந்த புத்தகத்துக்குரிய படங்களோடு அந்த கதைகளை இந்த மாணவர்கள் பார்ப்பதை பார்க்கின்றோம். ஆகவே தான் பள்ளிகளிலே கூட இந்த புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. புத்தக பூங்கொத்து என்று புத்தகங்கள் ஒரு 5-6 பக்கங்களில் உள்ள படங்கள் நிறைந்த ஒரு புத்தகங்களை வழங்குகின்றார்கள். ஆகவே அந்த சிறு வயதில் அவர்களுக்கான மன இறுக்கத்தை குறைப்பதற்கும், அவர்கள் படங்கள் பார்த்து இந்த கதைகளை தெரிந்து கொள்வதற்கும் இந்த தினமாக ஏப்ரல் 2ஆம் தேதி இது சர்வதேச அளவில் குழந்தைகளுடைய புத்தக தினமாக. ஆகவே பெற்றோர்கள் இந்த நாளிலாவது ஒரு சிறு புத்தகங்களை, அறிவு சார்ந்த, அவர்களுக்கு நல்லொழுக்கங்களை தரப்படுகின்ற ஒரு புத்தகங்களை வாங்கி பரிசாக கொடுங்கள் என்பதை இந்த தினத்தில் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் தேதி உலக விருந்தினர். ஒரு கூட்டத்தினரை, நம்மளுடைய உறவினர்களை வரவேற்று விருந்தோம்பல் செய்கின்ற பார்த்தீங்களா, இது தமிழக பண்பாட்டினுடைய மிகப்பெரிய பாரம்பரியம். அந்த வரவேற்பு நிகழ்ச்சி, விருந்தோம்பல் கிராமங்களிலும் மற்றும் பழைய காலத்திலும் பார்க்கின்ற பொழுது விருந்தர்களை வீட்டிற்கு வெளியே வந்து வாருங்கள் என்று அழைத்து உள்ளே செல்வதும், அவர்களுக்கு குடிக்க முதலில் தண்ணீர் குடிப்பதும், அந்த தண்ணீரினுடைய டம்ளரை எடுத்து வரும்போது மேலே ஒரு சொட்டு இருக்கு இல்லையா, அதை சாய்ச்சிட்டு ஊற்றுவோம். அது ஒரு பெரிய அறிவியல் நன்மை இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வும் அவர்களுக்கு விருந்தோம்பலுக்கு அவர்கள் எடுத்ததும் அவர்களுக்கு காஃபி டீ கொடுப்பதும், அவர்களை அமர வைத்து கொண்டு விருந்தினர்களை சந்தோஷப்படுத்தி உணவு பரிமாறுகின்ற நேரத்திலே பாருங்கள், வாழை இலையை விட்டு விருந்தினர்கள் துக்க செய்தியாக இருந்தால் எதிர்ப்பு பக்கத்திலும், அவர்கள் விருந்தினர் விரும்புவதால் நம் பக்கத்திலும் அவர்கள் அந்த இலையை மடிக்கின்ற ஒரு விருந்தோம்பல். ஆக ஒரு விருந்தோம்பல் ஒரு வீட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த விருந்தாளிகளை வரவேற்கின்ற தினமாக இந்த 3ஆம் தேதி நமக்கு இருக்கின்றது. ஆகவே இதன் சிறப்புகளை நாம் விருந்தோம்பலை மனம் கசராமல் அவர்கள் சந்தோஷப்படுகின்ற அளவில் அவர்களை வரவேற்கின்றோமே, அதுதான் இந்த தினமாக நிகழ்வு நடைபெறுகிறது. ஏப்ரல் 4ஆம் தேதி அரசாங்க பணியில் சுரங்க பணியாளராக வேலை செய்கின்றவர்கள் அந்த சுரங்க பணிகளை ஏற்படுகின்ற பாதிப்புகளை, அதை அவர்களுக்கான இழப்புகளை ஈடு செய்வதற்கான அந்த தொழிலாளர்களுக்கான ஒரு தினமாக இதை சுரங்க தொழிலாளர்கள் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இது ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டு இந்த சர்வதேச அளவில் இது 2006இல் அறிவிக்கப்பட்டு இன்று வரை நடைபெற்று வருகிறது. இன்னும் இந்த நிலத்திலே உலக கேரட் பிரிகள் தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. நாம் உணவில் கேரட் பாடுகிறோம் இல்லையா, அது உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு பச்சையாகவும் சாப்பிடுகின்ற ஒரு இந்த காய்கறி. ஆகவே உலக கேரட் பிரிகள் உலகம் முழுவதும் இருப்பதால் இதை கேரட் தினமாகவும் நாம் கொண்டாடுகின்றோம். ஏப்ரல் 5ஆம் தேதி உலக கடல்சார் தினம். நம்முடைய எல்லை பாதுகாப்பு நம்முடைய பாரதத்தில் 3 பக்கமும் கடல் சார்ந்த பகுதிகளாக இருப்பதால், ஆகவே எல்லை பாதுகாப்பு தினமாக, கடல்சார் தினமாக இதை 1919ஆம் ஆண்டு கொண்டாடப்படுகிறது. பழங்காலத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், தமிழர்கள் ரோமானியர்களுக்கெல்லாம் இங்கிருந்து வியாபாரம் செய்ய இருந்திருக்கின்றார்கள்.
இந்த கப்பல்களிலே இந்த கடல்சார் பகுதியிலிருந்து வியாபாரம் நடந்திருக்கின்றது. உண்மையிலே இந்த வியாபாரம் வாசனை பொருட்கள், வாசனை திரவியங்கள் நம்முடைய தமிழகத்திலும் இருந்து தென்னிந்தியா பகுதியிலிருந்து பல மேலை நாடுகளுக்கெல்லாம் இது வியாபாரமாக சென்றிருக்கிறது. ஆகவேதான் இதை கடல்சார் வியாபார தினத்தை முன்னிட்டு கடல்சார் பாதுகாப்பு தினமாக கொண்டாடுகின்றார்கள். அடுத்தது, இது 1964 இந்த தினம் முக்கியமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாட்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கவனத்தை ஈர்க்கக்கூடிய நாட்கள், அந்த வருடங்கள் தொடங்கப்பட்ட நாட்கள் எல்லாம் என்று நாம் குறித்து கொள்ள வேண்டும். ஏப்ரல் 6 உலக அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம். விளையாட நேரம் ஒதுக்கு அது அறிவியின் ஊற்று என்று கூறுகிறார்கள். ஆகவே சிறு குழந்தையிலிருந்து விளையாட்டு தினமாக விளையாடி, அந்த விளையாட்டு தினமாக அந்த குழந்தைகள் விளையாடுகின்ற போது ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சி, உள்ளத்திற்கு ஒரு ஏற்படுகின்ற ஒரு திறன் மேம்பாடு, இவைகளெல்லாம் இதை கருத்தில் கொண்டுதான் அந்த விளையாட்டு தினம் சர்வதேச அளவில் கொண்டாடுகின்றார்கள். ஆகவே விளையாட்டு என்பது நம்மளோடு உடன் பிரிந்த உடனோடு செயல்படுகின்ற ஒரு விளையாட்டு. நாம் சிறு பிள்ளையாக இருக்கும்போது பம்பரம், டயர் ஓட்டுதல், நொண்டி ஆட்டம், இப்படிப்பட்ட ஆட்டங்களெல்லாம் ஆடினோம். அதை கூட ஒரு பதிவிலே அந்த விளையாடுவதற்கு என்ன வகையான நமக்கு உந்து சக்தி, ஆற்றல் கிடைக்கிறது என்று கூட பதிவு செய்திருக்கின்றோம். ஆகவே இதைத்தான் உலக அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் சர்வதேச அளவில் இந்த விளையாட்டு தினங்களை அனுசரிக்க, நமக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்காக இந்த விளையாட்டுகளை நாம் பயன்படுத்துகின்றோம். சமூக அபிவிருத்தி, அதாவது இதனால் மக்களிடையே ஒரு நல்ல எண்ணங்கள் உருவாவதற்கான இந்த தினத்தை அறிவித்திருக்கின்றார்கள். ஏப்ரல் 7 1986 நவீன ஒளி இணைப்பு ஏற்படுத்தியது உலக சுகாதார தினம். இன்று எதையும் சுத்தமுடன், சுகாதாரத்துடன் தான் இருக்கின்ற இடத்தையும், தான் இருக்கின்ற அறையினையும், தான் இருக்கின்ற வீட்டையும் சுகாதாரமாக வைத்துக் கொள்வதுதான் உலக பாதுகாப்புக்கான இந்த தினம். ஆகவே சுத்தம் சோறு போடும் என்று சொல்வார்கள். ஆகவே நம்மளுடைய உடல் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். ஆகவே சுத்தம் என்பது சுகாதார முறையில் நாம் ஒவ்வொன்றையும் தயாரிப்பதும் சரி, அந்த உணவு முறைகளை சுகாதார முறையில் இருப்பதும் சரி, நம் வீடுகளை தூய்மையாக வைத்திருப்பதும் சரி, நம் உடல்களையும் தூய்மையாக வைத்திருப்பதும் சரி பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால தான் இந்த தினம். ஆகவே ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த உலகமே சேர்ந்து இந்த தினத்தை உலக சுகாதார தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். ஏப்ரல் 8 சர்வதேச ரோமானியர்கள் தினம். இந்த ரோமானியர்கள் 1971 லண்டன் அருகில் எல்ஸ்ஃபீல்ட்ஸ் என்ற இடத்தில் இவர்கள் இந்த பிரதிநிதிகள் சந்திப்பு ஏற்படுத்தி இந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள். ஆகவே இதை உலக ரோமானியர்கள் தினம் என்று அழைக்கின்றார்கள். ஏப்ரல் 10 உலக ஓமாபதி தினம். நாம் மருத்துவத்திலே ஒரு பிரிவு ஓமாபதி. இந்த தினத்தை மருத்துவர்கின்ற முறையில் நோய்களை குணப்படுத்தி உலகம் முழுவதும் இதை நாம் பரப்ப வேண்டும் என்று அதனுடைய தந்தையாக இருந்த டாக்டர் சாமுவேல் வின்சென்ட் என்பவரை கௌரவிக்கின்ற தினமாக உலக ஓமாபதி தினமாக இது நாம் கொண்டாடுகின்றோம். ஏப்ரல் 9 நம்மளுடைய மகாவீரர் ஜெயந்தி தினமாக கொண்டாடுகிறோம், வருகின்ற வியாழக்கிழமை. ஆகவே மகாவீரர் தான் அறிவு சார்ந்த ஒரு நிலையில் இந்த சமண மதத்தை சேர்ந்தவர். ஜெயினர்களால் இந்த விழாக்கள் கொண்டாடப்படுகின்றது. இவர் தந்தையார் பெயர் மன்னா சித்தார்த்தர் என்றும், தாயார் ராணி திரிசவலா என்ற நிலையில் இவர் இந்த மகாவீரர் 30 ஆண்டுகள் கடந்து 30வது ஆண்டில்தான் உண்மையை நாம் தேடி வெளியேற்றி உண்மையை தேடி செல்கின்றார். அவர் 12 ஆண்டுகள் இந்த துறவரத்தில் இருந்து 5 புலன்களை கட்டுப்படுத்துவது எப்படி என்பதை உணர்ந்து மகாவீரர் என்று அழைக்கப்பட்டார்.
ஆகவே இந்த மகாவீர ஜெயந்தியின் பிறந்த நாளை அந்த சமண மதத்தின் கோட்பாடுகளுக்கு ஏற்ற இந்த நிகழ்வை கொண்டாடுவதற்காக அரசும் பெரும் விடுமுறை நாட்களாக கூட அறிவித்து இந்த நாளை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் இந்த மகாவீரர் நீங்கள் பாருங்கள், புத்தர் பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், ஏன் மகாத்மா காந்தியை பாருங்கள், இவர்களுடைய அந்த தியானங்கள், அந்த அமைதிக்கான செயல்படுத்துகின்ற முறைகள் பார்க்கின்ற பொழுது நான் ஒரு விதத்தில் அவர்களை ஒப்பிட்டு பார்த்தேன். அவர்களுடைய காதுகள், புத்தருடைய காதுகள், மகாவீரருடைய காதுகள், அருள்ஜோதி அவர்களுடைய காதுகள் எல்லாம் நீளமாக இருக்கும். நம்முடைய உடல் உறுப்பிலே காது மட்டும்தான் இறுதி வரை வளர்ந்து கொண்டே இருக்கிறதாம். அவர்கள் ஆன்மீகவாதியாக அவர்கள் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற பொழுது இந்த காதுகள் நீண்டு வளர்ச்சி பெறுவதை பார்க்கின்றோம். அப்போ அவர் நல்லதை கேட்கின்ற விதத்திலே அவருடைய அந்த உடல் அமைப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே ஒரு சிறு பதிவாக பகிர்ந்து கொள்கிறோம். ஏப்ரல் 11ஆம் தேதி உலக பாதுகாப்பு தாய்மை தினம். இந்த தாய்மை என்பது அடுத்த வாரிசு தம்முடைய குடும்பங்களின் நிலையை எடுத்து செல்கின்ற நிலையில் இந்த தாய்மை பேரு தாய் ஒரு அன்பான இறைவனுக்கு ஒப்பாகி 10 மாதம் அந்த குழந்தையை பெற்றெடுத்துக்கிறாளே, அதனால் இந்த உலக தாய்மை தினமாக நாம் சிறப்பி கொண்டாடுகின்றோம். நம்முடைய அரசும் இன்றைய காலகட்டத்தில் அங்கன்வாடியில் கருவுற்றதிலிருந்தே செவிலியர்கள், அரசு மருத்துவர் செவிலியர்கள் இந்த தாய்மை பேர் இருக்கின்ற தாய்களை சந்தித்து உடல் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அதை செக்கப்லாம் செய்து அதற்கு அந்த குழந்தையை வளர்க்கின்ற ஒரு பருவத்தில் அந்த குடும்பம் மட்டும் அல்ல, இன்னைக்கு அரசே இணைந்து அந்த தாய்மை தினத்தை அங்கன்வாடியில் பார்த்து கொண்டால் அவர்கள் எடை போடுவதிலிருந்து அவர்கள் சத்து மாவு கொடுப்பதிலிருந்து குழந்தை பிறந்த பிற்பாடும் அந்த தாய்மை பேரு தாய்களை உணர்த்துவதற்காக இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் இதை உலக நாடு அளவில் உலக பாதுகாப்பான தாய்மை தினம் என்பதை கொண்டாடுகின்றார்கள். ஏப்ரல் 12ஆம் தேதி சர்வதேச மனித விண்வெளி பயணம். இன்று சர்வசாதாரணமாக விண்வெளியிலே மனிதர்கள் ஊடுருவி செல்கிறார்கள், அங்கே பயண இருக்கின்றார்கள். அங்கே நிலாவில் கூட நம்மளுடைய நீல் ஆம்ஸ்ட்ராங் காலை வைத்து பதிவு செய்திருக்கின்றார். இன்னும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் பல முயற்சி எடுக்கிறார். ஆனால் முதலில் இந்த 1962-12 இந்த முதலாவது மனிதன் விண்வெளி பயணத்தை மேற்கொள்ளப்பட்ட நாளை வைத்து இதை ஐநா பொது சபை அங்கீகரித்து உலக விண்வெளி பயண நாள் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அடுத்தது ஏப்ரல் 13ஆம் தேதி நம்முடைய தேசத்தின் மிகப்பெரிய நாள், மிகப்பெரிய கருப்பு நாள், ஜாலியன்வாலா படுகொலை. இந்த ஜெனரல் டயர் என்பவர் ஒரு இடத்தில் விடுதலைக்காக ஒன்று கூடியிருந்த மக்களை அவர் என்ன செய்கின்றார், 1650 முறை ஒரு சிப்பாயி 33 ரவுண்டுகள் என 50 சிப்பாய்களை ரவுண்டில் நிற்க வைத்து சுமார் 379 பேர் 1000 மக்கள் அந்த விடுதலைக்கத்தினுடைய நிகழ்வுகளை பதிவு செய்கின்ற மக்களை 1000க்கு ஏற்ற மக்களை சுட்டு கொன்றும் 2000 பேருடைய காயங்கள் அடிபட்டு தப்பியும் இருந்த ஒரு நிகழ்வு அந்த ஜாலியன்வாலா படுகொலை என்ற நிகழ்வு நடந்திருக்கிறது. இது அமிர்தசர் என்ற இடத்தில் நடந்தால் அமிர்தசர் படுகொலை என்றும் தெரிவிக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய நாட்டின் சுதந்திரத்திற்காக, அந்த சுதந்திர தாகத்திற்காக மக்கள் ஒன்று கூடி அந்த தாகத்தை, அந்த விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அந்த இங்கிலாந்து அரசினுடைய கட்டளையை ஏற்படுத்தி ஒருத்தர் விடாமல் இந்த நேரங்களில் இத்தனை குண்டுகளை சுட்டிருக்கின்றார். என்ன ஆச்சரியம்! எத்தனை பேர் நம்ம தியாகத்தை சேர்ந்து, அதனால் அந்த முக்கியமான அந்த நாள். ஆனால் பின்னொரு காலத்தில் அந்த டயர் என்பவர் தான் இறக்கின்ற சமயத்திலே ஒரு குடிசை வீட்டில் பக்கவாத நோயால் அவதிப்பட்டு இறந்திருக்கின்றார். அப்போது நான் செய்தது தவறா சரியா என்று யோசனை செய்வேன், என் படைவர்களை கேட்க வேண்டும் என்று கூறுகிறார். நான் ஒரு படைத்தலைவன் என்ற முறையில் செய்தது தவறா,
அது சரியா என்று வினவி 100 ஆண்டுகளுக்கு பின் அந்த அந்த பாராளுமன்றத்திலே அந்த நிகழ்வுக்காக வருத்தம் தெரிவித்திருக்கின்றார்கள். அப்போ பாருங்கள், இப்போ எப்பேற்பட்ட ஒரு முக்கிய தினம். அந்த தினத்தில் நாம் அன்று இறந்தவர்களுக்காகவும் அந்த மனிதநேயமிக்க செயலை செய்த அந்த நாளை நாம் நினைவு கூற வேண்டும், வருத்த நாளாக நினைவு கூற வேண்டும். ஏப்ரல் 14 டாக்டர் அம்பேத்கர் ஜெயந்தி. மாமேதை இன்று வரலாறு மிக்க இந்த பாரதத்திலே சட்டங்களை ஆள்வதும் சட்டங்களை தோற்றுவிப்பதும் நம் நாடு முழு சுதந்திரனாக வேற்றுமையில் ஒற்றுமையாகவும் பிரதிக்க வேண்டுமென்றால் என்னென்ன சட்ட வகைகள் என்பதை ஆராய்ந்து தொகுத்து நமக்கு வழங்கிய டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாள். அவருடைய கல்வி படிப்பிலும் தொடர் இளமை படிவத்திலும் அவர் முதல் மாணவனாக வந்த பொழுது அந்த ஊர் மக்களே அவரை அந்த முதல் மாணவனாக வந்தபோது பாராட்டி இருக்கிறார்கள். நம்ம பிள்ளைகளை எந்த அளவில் நாம் பாராட்டுகின்றோம். அந்த பாராட்டுகின்ற நிகழ்வின் காரணமாகத்தான் அவர் இன்னும் அறிவு சார்ந்த விஷயங்களில் அவர் மேன்மை கொண்டு பயணித்திருக்கிறார் என்று தெரிவிக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் சாதாரண குழந்தைகள் அல்ல, சாதிக்கக்கூடிய குழந்தைகளாக நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே அவர் மூலம் இந்த உரிமையை எடுத்துக்கொண்டு படிக்க வாய்ப்பை மறுக்கப்பட்ட ஒரு சூழலில் தன்னுடைய உணர்வாலும் உணர்ச்சியாலும் இந்த மேதையாக உருவாக்கப்பட்ட அந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் தினத்தை நாம் மறக்க முடியாமல் அறிவு சார்ந்த நாளாக நாம் அதை கொண்டாட வேண்டும். அதை தான் அந்த நாளாக கொண்டாடுகின்றார்கள். அதை தான் 1841 பிறந்த அவர் இந்த நாளை 2015 முதல் முழு அதிகாரத்துடன் அதிகபூர்வமாக பொது விடுமுறையாக அரசு அறிவித்துள்ளது. மேலும் ஏப்ரல் 14 தமிழக வருடத்தின் மாதத்தின் முதல் பிறந்த நாள். ஆகவே தமிழுடைய பஞ்சாங்கத்தின்படி தமிழ் மாதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த 12 மாதங்கள் நம்ம தமிழருக்கான முதல் தமிழ் பிறந்த நாள், பிறப்பு நாள். ஆகவே தமிழக வருடத்தினுடைய முதல் மாதமாகிய அந்த பிறப்பு நாளை தமிழர் திருநாளாக நம்மளுடைய வீடுகளிலும் இதை கொண்டாடுகின்றோம். ஆகவே தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இன்று தமிழ் மூலமாக நாம் கற்று நம்முடைய உணர்வுகளை கல்வியை பெற்றுக்கொண்டு உலக சார்ந்த நாடுகளெல்லாம் சிறப்புற இருக்கின்றார்களே நம்முடைய இளைஞர்கள். இதற்கு காரணம் அந்த தாய்மொழி, அந்த மாதம் தமிழ் மாதம் தொடங்குகின்ற மாதம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். உலகத்தின் அடுத்தது படைப்பாற்றல் புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி இந்த மாதங்களிலே 3-4 இடத்தில் வருகிறது. இந்த உலக படைப்பாற்றல், ஒரு மனிதன் தன்னுடைய நினைத்ததை சொல்லாலும் செயலாலும் அந்த சொற்களுடைய வரிகளை ஒன்றிணைத்து ஒரு உயிரோட்டமுள்ளமான ஒரு உணர்வாக ஒரு புத்தகத்தை வருவிக்கின்றார்கள். ஒரு புத்தக பதிப்பாளர் ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார் என்றால் எவ்வளோ அறிவு சார்ந்த மேற்கோள்கள் சார்ந்த விளக்கங்களையும் கொடுத்து அந்த புத்தகத்தை வெளியிடுகின்றார். ஆகவே இந்த ஐநா சபை இதை 2018 ஆண்டு இந்த தினத்தை கொண்டாடப்பட்டு ஏப்ரல் 15 கொண்டாடப்படுகிறது. ஆகவே புத்தக தினம் மாவட்டந்தோறும் இன்று கொண்டாடப்படுகிறது. ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. கிராமங்களில் உள்ள நூலகங்கள் இன்று புத்தகம் நிறைய வரப்பெற்றுள்ளன. ஆகவே இந்த புத்தக அறிவு என்பது ஒரு தனி மனிதனுடைய நெறிப்படுத்துதலும் அவனை உயர்த்திக் கொள்வதற்குமான புத்தக அறிவை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இன்றைக்கு மாபெரும் தலைவர்கள், நம்முடைய பண்டிதர் நேரு அவர்கள் தன்னுடைய மகள், நம்முடைய முன்னாள் பிரதமர் அம்மா அவர்கள், இந்திரா காந்தி அம்மாவிற்கு கொடுத்த புத்தகங்கள் எத்தனை! அப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மகனுக்கு வாங்கி கொடுத்த புத்தகங்கள் எத்தனை! இன்று இருக்கின்ற தேசிய தலைவர்கள் எத்தனை வகையான புத்தக அறிவுகளை பெற்றுக்கொண்டு அந்த புத்தகத்தினுடைய ஞானத்தை இன்று நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தினத்தில் நம் பெற்றோர்கள், நம் உறவினர்கள், அந்த பிள்ளைகள் வளர்கின்ற அந்த பருவத்திலே
ஒரு அறிவு சார்ந்த ஞானமிக்க தலைவர்களை பற்றிய புத்தகங்களை அவர்கள் படிப்பதற்காக பரிசாக கொடுங்கள் என்று அன்பாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது உலக குரல் தினம். ஏப்ரல் 16ஆம் தேதி உலக குரல் தினம். அருமையான குரல். இதை பிரேசில் 1999 முதன்மையாக கொண்டாடப்பட்டது. நம்முடைய பாடல்களை கர்நாடக இசை, என்ன இசை, எல்லாத்தையும் இசையோடு இன்று தமிழகத்திலும் சரி இந்த குரல் வளத்தோடு பாடுகின்ற பாடல்கள், இரவில் பாடுகின்ற அமைதியாக இருப்பதற்கான பாடல்கள், மகிழ்ச்சியாக இருப்பதற்கான பாடல்கள், அந்த பாடல்களை நம்மை சிந்தனையை தூண்டும் வகையில் இருக்கின்ற பாடல்கள், நமது மனதுக்கு ஆறுதலை தருகின்ற பாடல்கள் இன்று பல குரல் வளையத்திலே இன்று தமிழகத்திலே பல இசை அமைத்து அருமையான பாடல்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள். யாரும் ஒருவரும் இந்த பாடலில் இசையை கேட்டு மறக்காதவர்களே இல்லை. ஆக அந்த இசையை, அந்த குரல் வருகின்றது இல்லையா, அந்த இனிமையான குரல், எதுமோனையோட குரலை ரசித்து பாருங்கள், அவர்கள் பாடுவதை கேட்டு பாருங்கள். அதனால தான் இன்று உலக குரல் தினம் என்ற ஒரு நாளை இந்த ஏப்ரல் 16ஆம் தேதி கொண்டாடுகின்றார்கள். ஏப்ரல் 17ஆம் தேதி உலக அளவில் ஐக்கு கவிதைகள். பாருங்கள், 2 வரியிலே 4 வரிகளே அவர்களை சிந்தனையை தூண்டுகின்ற வகையில், அவர்கள் மேலோட்டமாக படிக்காமல் அந்த ஐக்கு கவிதைகள் அவர்களை சிந்தனை வளர்க்கக்கூடிய கவிதைகளாக இருப்பதை அறிந்துதான் இது சர்வதேச அளவில் இந்த ஐக்கு கவிதைகள் தினத்தை கொண்டாடுகின்றார்கள். 2012 முதல் இந்த உலக அளவில் இந்த ஐக்கு கவிதை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏப்ரல் 18ஆம் தேதி உலக பாரம்பரிய தினம். இன்று பாருங்கள், பல 100 ஆண்டுகளுக்கு பின் நம்முடைய நினைவு சின்னங்கள், அரப்பா மொஹஞ்சோதராவில் கண்டுபிடிக்கப்பட்ட நினைவு சின்னங்கள், பாரம்பரிய சின்னங்கள், இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற கீழடியில் இருக்கின்ற அந்த பாரம்பரிய சின்னங்கள், எத்தனையோ பாரம்பரிய சின்னங்கள் இன்று வெளிநாட்டில் பழைய இடத்துங்களெல்லாம் இருக்கிறது என்று தெரிய வருகிறது. அவைகளெல்லாம் மீட்டு கொண்டு வந்து நம்முடைய பாரம்பரிய சின்னத்தை வெளிப்படுத்துகின்ற நாளாக, என்ன அதிசயம், நம் தமிழர்கள் அன்றைய காலத்தில் வடிவமைத்து பயன்படுத்திய பொருட்கள், இவற்றை நாம் அருங்காட்சியகத்தில் வைக்கின்ற போது அதை நாம் சென்று பார்க்க வேண்டும். ஆகவே இதைத்தான் அவர்கள் உலக பாரம்பரிய தினமாக இதை பரிந்துரைத்து 1983ஆம் ஆண்டு யுனெஸ்கோவில் இதற்கான ஒப்புதல் அளித்தார்கள். ஆகவே நாமும் நம்மளுடைய பாரம்பரிய சின்னமாக கூட சில பெற்றோர்கள், தாத்தாக்கள் பயன்படுத்திய பொருட்கள், அதை பாரம்பரிய சின்னமாக நாம் வைத்திருக்கின்றோம். அல்லது நம் கிராமத்தில் இருக்கின்ற ஒரு பாரம்பரிய சின்னம், கோவில்கள் இருக்கிறது, அந்த கோவில்களில் அந்த பாரம்பரிய சின்னத்தை வைத்து பராமரிக்க தினமாகவும் இந்த நாளாகவும் அதை நாம் வைத்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு இடத்திலும் அந்த இடத்திற்கு ஏற்ப அந்த பொருட்களுடைய பாரம்பரிய பொருட்கள், அந்த பாரம்பரியத்தினுடைய சின்னங்களை நாம் மேன்மைக்குரிய விஷயத்தில் பயன்படுத்த வேண்டும். அருகில் உள்ள செஞ்சிக்கோட்டை பாரம்பரிய சின்னத்திலே பழைய விடயங்கள் அங்கே நோண்டப்பட்டு தெளிவுபடுத்தப்படுகிறது. குகை கோயில்கள், ஓலைச்சுவடிகள், இப்படிப்பட்ட ஒரு பண்டைய கால வரலாற்று நினைவு சின்னங்கள் எல்லாம் நாம் தேசிய சின்னமாக அதை பராமரிப்பதற்காகத்தான் இந்த தினத்தை உலக பாரம்பரிய தினமாக இந்த 18 கொண்டாடுகிறோம். இதோடு இந்த ஏப்ரல் 18 இந்த ஆண்டில் புனித வெள்ளி என்ற ஆண்டவர் இயேசு பாடுகள் பட்டு இறந்த நாளாக இந்த உலகம் முழுவதும் பெரிய வெள்ளி என்று கொண்டாடப்படுகிறது. ஆக அது முக்கிய தினமாக மனிதனாக இறைவன் பிறந்து தன் பாடுகள் பட்டு இந்த உலக மாந்தர்களை மீட்டு கொள்வதற்காக அந்த பெரிய வெள்ளி தினம் இருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். அடுத்து ஏப்ரல் 20ஆம் தேதி அந்த ஈஸ்டர் தினமாக உலகம் முழுக்கின்ற கத்தோலிக்கர்களால் உயிர்ப்பு ஆண்டவர் இயேசு உயிர்த்தார் என்ற அந்த மறைபோ நம்பிக்கையில் அவர்கள் கொண்டாடுகிற தினமாகவும் இருக்கிறது. ஏப்ரல் 21 குடிமை பணிகள் தினம்.
ஒரு அரசாட்சி இருக்கிறது என்றால் அவர்களை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகள் உருவாக்கப்படும். அதில் முதல் நிலை இருக்கின்றவர்கள் அதில் தான் குடிமை பணியாளர்கள் என்று சொல்லுகிறோம். இதன் முதல் சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த குடிமை பணியினுடைய பணியாளருடைய அலுவலராக உயர் அமைச்சராக சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தார். அதனால்தான் இந்த தினத்தை அந்த நாளிலே 1900 ஏப்ரல் 21 நாளை நாம் கொண்டாடுகின்றோம். அதற்கான பயிற்சியை இந்த வல்லபாய் பட்டேல் அந்த குடிமை தினமான பயிற்சியை அந்த அலுவலர்களுக்கு கொடுக்கின்ற போது அற்புதமான நேர்த்தியான நெறிமுறைகளை அவர் பகிர்ந்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நாம் சொல்கின்றோம். ஏப்ரல் 22 புவி தினம். இது சுற்றுச்சூழலை நம்முடைய பூமியை தற்காத்துக் கொள்வதற்காக 1920 திட்டமிட்டு இதை 1955 சான் பிரான்சிஸ்கோ என்ற யுனெஸ்கோ கருத்தரங்கில் இந்த புவி நாளை கொண்டாடினார்கள். இதை முன்மொழிந்தார்கள். 192 நாடுகள் ஒருங்கிணைந்து இந்த புவி போற்றப்படணும், பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த சுற்றுச்சூழல் இந்த பூமியை கெடுத்து விடக்கூடாது, இதில் வருகின்ற புகைகள் பாதிப்புகள் நம்முடைய பூமியை பாதிக்கின்றவில் இருக்கக்கூடாது என்பதற்கு முன்னெச்சரிக்கையாகத்தான் இந்த புவி தினம் கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் 23 பாருங்கள், மீண்டும் உலக புத்தக தினம். உலக அளவில் இந்த புத்தகத்தை எவ்வளோ வலியுறுத்துகிறார் என்றால், நம்மளுடைய சமையல் அறையிலும் நம்முடைய பூஜை அறையிலும் எப்படி முக்கியமான ஆவணங்கள் இருக்கின்றதோ அதுபோல் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இந்த புத்தகங்கள் நூலகங்களாக வைக்கப்பட வேண்டும். யாருடைய வீட்டிலே புத்தகம் இருக்கிறதோ நீ இந்த புத்தகத்தை திருப்பி பார், அது உன்னை புரட்டி போடும், உன் ஞானத்தை வலுப்படுத்தும் என்ற நிலையில் இந்த பதிவிலிருந்து நீங்கள் அனைவரும் இதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்வோம். அடுத்தது ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். இது 1993 ஏப்ரல் 24 நடைமுறைக்கு வந்தது. அதில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடும் அளிக்கப்பட்டது. ஏப்ரல் 25 உலக எழுதுபொருட்கள் தினம். நம்முடைய எழுதுபொருட்கள் தினமாகவும் இது 1918 ஏப்ரல் 25 முதல் நடைமுறைக்கு உள்ளது. அதோடு மலேரியா ஒழிப்பு தினமாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. 26 உலக அறிவுசார் சொத்துரிமை தினம். ஒவ்வொருத்தருடைய சொத்துக்களுடைய உரிமையை எப்படி பேணி காப்பது, அதை வலைப்படுத்திக் கொள்வது, பாதுகாப்பு தினமாகும். ஏப்ரல் 28 பணியாற்றுகின்ற இடத்தில் அந்த பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இது 1996 வர்த்தக தினத்திலிருந்து வர்த்தக மன்றம் முதல் கொண்டாடப்படுகிறது. 2003 இது அனுசரிக்கப்படுது. ஏப்ரல் 29 ரசாயன போர்களால் பாதிக்கப்படுகின்ற அந்த போர் வீரர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தினமாக சர்வதேச அளவில் பயன்படுகிறது. சர்வதேச நடன தினம், கலைகள் தினமாகவும் இன்ற நாள் பயன்படுகிறது. இறுதியாக ஏப்ரல் 30 சர்வதேச இசை தினமாக 2011 ஒரு தனி மனிதனுடைய, ஒரு சமூகத்தினுடைய மனிதனுடைய அனைத்துகளையும் மகிழ்ச்சி உள்ளதாக வளமுள்ளதாக ஆக்குவதற்கான இந்த இசை தினமாக கொண்டாடுகிறோம். ஆகவே இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தின் 30 நாட்களில் 28 நாட்களும் முக்கிய தினங்களாக வரையறுக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றிய ஒரு புரிதலையும் தெரிதலும் உங்களோடு அன்பு நேயர்களை பகிர்ந்து கொண்டேன். இதை நீங்கள் கேட்டு உங்கள் திறமைக்கும் உங்களுடைய வாய்ப்புகளுக்கும் இந்த மாதத்தின் நாட்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பி நன்றியுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.